Press the fire! ஹாய் சோல்ஜர்ஸ், வெல்கம் டு முப்படை. நம்ம இப்போ ஷூட்டர் சீரீஸ்ல மேக்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஷூட்டர் சீரீஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் எவ்ரி சாட்டர்டே வந்து மேக்ஸ்க்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. நீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த அக்னிவீர் ஆர்மியில வந்து கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் கேட்கறாங்க, எந்தெந்த மாடல்லாம் கேட்கறாங்க, அது மாதிரி எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? இருக்கத்திலே வந்து இந்த ஆர்மில மேக்ஸ் இருக்குது பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப ஈஸியாவே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஈஸியா கொண்டு போயிடலாங்க. இந்த 15 மார்க் எடுக்கிறது வந்து அந்த அளவுக்கு கஷ்டமாவே இருக்காது. மற்ற சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது ஆர்மி வந்து நீங்க ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போகும் இந்த மேக்ஸுக்கு மட்டும். சரிங்களா? ஸோ வந்து இந்த 15 கொஸ்டின் வந்து ஈஸியா வந்து கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? த சம் ஆஃப் 4 அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் இஸ், அதாவது 4 மற்றும் அதோட தலைகீழியோட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பார்க்கலாமா? இப்போ வந்து 4ஓட தலைகீழி நம்பர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 1/4 தான் 4ஓட தலைகீழி நம்பரா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. 4 + 1/4. 4 + 1/4 என்ன வரும்? இப்போ இங்க வந்து 4க்கு கீழே வந்து பேஸ் வந்து 1 இருக்குதான் அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து ரெண்டுத்திலயும் பாருங்க டினாமினேட்டர் வந்து வேற ஒரு நம்பரா இருக்கு. அப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 4 × 4 4 × 4 எவ்வளவு வரும்? 16 + 1/4. ஓகேங்களா? எவ்வளவு ஒரு ஆட் பண்ணோம்னா 17/4. ஓகேங்களா? எந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்கன்னா 17/4 ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் சம் பாருங்க. If the sum of 3 consecutive integers is 126, then the largest number is, அதாவது 3 தொடர்ச்சியான முழு எண்களோட கூட்டுத்தொகை 126. அதுல மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ 3 தொடர்ச்சியான எண்கள், தொடர்ச்சியான 3 முழு எண்களின் கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியான நம்பர்னா என்ன? இப்போ வந்து 5 எடுத்துக்கிற எக்ஸாம்பிள். 5னா அடுத்தது அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 6, அதுக்கு அடுத்த நம்பர் 7, 8. ஸோ இது வந்து தொடர்ச்சியா 1 விட்டு 1 அப்படி தொடர்ச்சியா போகுது பாத்தீங்களா? இதுதான் வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அதாவது கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்க கொஸ்டின் படி என்ன சொல்லியிருக்காங்க? 3 முழு எண்களின் கூட்டுத்தொகை 126 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3 முழு எண்கள். சரி, நம்ம இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த நம்பர்னா அது கூட 1 கூடுதலா இருக்கும்ல. அப்போ x + 1 அடுத்தது வந்து இன்னொரு நம்பர் x + 2, மொத்தம் 3 நம்பர் சொல்லியிருக்காங்களா? இதோடைய கூட்டுத்தொகை வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா 126 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதோட கூட்டுத்தொகை பார்க்கலாமா? இப்போ கூட்டுத்தொகைனா x + 1 + x + 2 = 126. அப்போ ஒரு x, 2x, 3x கூட்டினோம்னா 3x + 1 + 2 3 வந்துடும் =126. இதுல இந்த +3 வந்து அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா என்ன வரும்? 3x = 126 - 3 வரும். இந்த இடத்துல பிளஸ்ல இருக்கிறது இந்த இடத்துல வரும்போது மைனஸ் ஆயிடும். சரிங்களா? இப்போ வந்து 3x = 126ல 3 போச்சுன்னா 123. சரிங்களா? இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ x = இந்த சைடுல இருக்க இந்த 3 வந்து ஈக்குவல் அந்த சைடு போகும்போது என்ன ஆகும்னா இந்த பக்கம் மல்டிபிளிகேஷன்ல இருக்குது, இந்த சைடு வரும்போது டிவிஷன்ல வந்துடும். ஸோ வந்து 123/3 வரும். இதை வந்து 3 வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணோம்னா 1 3 3 4 12 1 3 வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து 41 வந்துருச்சு. அவங்க வந்து நம்மள என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, மிகப்பெரிய எண் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ். ஓகேங்களா? அப்போ லார்ஜஸ்ட் நம்பர்னா x + 2 தான் பெரிய நம்பரா இருக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 41. அப்போ 41 கூட நம்ம 2 போட்டோம்னா எவ்வளவு வரும்? 43 எங்க? ஆப்ஷன் டி இருக்கு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? The HCF of 12, 18 and 22 is, அதாவது 12, 18, 22 மீப்போமா, அதாவது மீப்பெரு பொது மடங்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு மீப்போமா கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? 12, 18, 22 மீப்போமானா பொதுவா வகுப்படுற மிகப்பெரிய நம்பர்.
சரிங்களா? இந்த 3 நம்பரை பொதுவா எந்த நம்பர் இருக்கும்? இப்போ இதை பார்த்தோம்னா இப்போ 2 டேபிள்ஸ் கேன்சல் ஆகுமா? 2 கேன்சல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். இப்போ 12ல வந்து 6 டைம்ஸ் இருக்கும், 18னா 9 டைம்ஸ், 11 டைம்ஸ் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 நம்பருக்கும் வந்து பாத்தீங்கன்னா காமனா வகுப்படம் என்னன்றது எதுவுமே இல்லை, சரிங்களா? அப்போ வந்து 2ன்றது தான் வந்து இந்த 18, 12, 22 மீப்போவா இருக்கும். அதாவது 12, 18 அண்ட் 22 இதோட HCF வந்து பாத்தீங்கன்னா 2. சரிங்களா? ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, ஓகே. ஃபோர்த் சம் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. The weight of 12 students of a class are as given below. What is the average weight of the students? அதாவது ஒரு கிளாஸ் வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட வெயிட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்? எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை வேல்யூஸ் கூட்டிட்டு அதை வந்து எத்தனை வேல்யூஸோ அதால நம்ம டிவைட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ வந்து இந்த வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க? வெயிட், இதுதான் வந்து அவங்களோட வெயிட். 12 பேர் இருக்காங்க, 12 பேரோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும். இது எப்படி கூட்டலாம்? பாத்தீங்கன்னாலே தெரியுது, எல்லாமே 0ல முடியுது, 5ல முடிகிற மாதிரி இருக்கு எல்லாமே மோஸ்டா. ஸோ வந்து இது கூட்டுறது வந்து ஈஸி தான். எப்படி ஈஸியா கூட்டலாம் பார்க்கலாமா? 40, 60 கேன்சல் பண்ணிக்கலாம். 100 இது. ஓகே, அடுத்தது 45 பாருங்க. 45, 45 கூட்டோம்னா 90. அடுத்தது 80 பார்க்கலாம். ஒரு 80, 2 80, 3 80. அப்போ 38, 24, 240 ஆகிடும். அடுத்தது 88 கடைசியா பார்த்தீங்கன்னா 55, 65, 120. 65, 65, 130. 88 கூட்டணும் லாஸ்டா. சரி, ஓகே. கூட்டணும் எவ்வளவு வரும்? 8, 3 2 கூட்டினா 5, 5ஓட 8 கூட்டினோம்னா 13, 13 ஒரு 4 கூட்டினோம்னா 17, 17 கூட 9 கூட்டினோம்னா 17 9 கூட்டினா 26க்கு 6, பேலன்ஸ் 2. ஓகேங்களா? 3, 5, 6, 7, 768. ஸோ இந்த 768 தான் வந்து டோட்டல், அதாவது அந்த கிளாஸ்ல இருக்க 12 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் வெயிட் வந்து 768. அப்போ டோட்டல் வெயிட் வந்து 768. ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆவரேஜ் வந்து இந்த டோட்டல் வெயிட்டையும் டிவைடட் பை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க? 12 பேர். ஸோ வந்து இந்த 12ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டோட்டல், அதாவது சாரி ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஆவரேஜ் பாருங்க. இப்போ 12ஆம் வாய்ப்பாடுனா 2ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணிக்கலாம். 6 டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ், 8, 4. மறுபடியும் 2 டைம்ஸ்ல கேன்சல் பண்ணோம். 3, 1, பேலன்ஸ் 1, 9 டைம்ஸ். இது வந்து 2 டைம்ஸ் வந்துடும். ஓகே, 3ஆம் வாய்ப்பாடுல போகுமா? 1, 9, 10, 12 போகும். 1, 3, 6, 18, பேலன்ஸ் 1, 4, 12. அப்போ 64 கிலோகிராம். ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 64 கிலோகிராம். 64 எங்க கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ வந்து 64 கிலோகிராம். சரிங்களா? ஆவரேஜ்னா இருக்கிற வேல்யூ கூட்டிட்டு எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கோம் அதாவது டிவைட் பண்ணினா ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? ஈஸி தான் அது. அடுத்தது பார்க்கலாம். ஓகே, 5th கொஸ்டின் பாருங்க. Which of the following fraction is equivalent to 5%? அதாவது இந்த பின்னங்கள்ல இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த 4 பின்னத்துல எந்த பின்னம் வந்து பாத்தீங்கன்னா 5% வந்து சமமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ்ல இருக்கிறத வேல்யூவா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா 1/100ஆல நம்ம வந்து அதை மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ 5% இருக்கா, இந்த சதவீதத்தை கேன்சல் பண்றதுக்கு நம்ம 1/100ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 1/100ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 1 5, 2 5 10, 0. அப்போ 1/20. ஸோ வந்து 1/20ன்றது தான் வந்து ஃபிராக்ஷன். எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பில தான் வந்து 1/20 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 5%னா 1/20 தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? மோஹித் மற்றும் அவரோட சகோதரியின் வயது தற்போது 3:4 என்ற விகிதத்தில் உள்ளது. மோஹித்துக்கு 18 வயது என்றால் அவரது சகோதரியின் தற்போதைய வயது என்ன? அதாவது வந்து மோஹித்து அவரோட சிஸ்டர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வயசு வந்து
ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. 3/4 ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. 3:4 ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது இவரோட வயசு வந்து 3 பார்ட்டா இருந்துச்சுன்னா இவங்களோட வயசு வந்து 4 பகுதியா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மோஹித்தோட வயது 18. அப்போ மோஹித்தோட வயது 18னா அவங்களோட சிஸ்டருடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ வந்து மோஹித்ன்றது வந்து நம்மளுக்கு இந்த 3 பார்ட் தானே, இந்த 18ன்றது 3 பார்ட். அப்போ இது எப்படி எழுதலாம்னா 3/4 இஸ் ஈக்குவல் டு மோஹித்தோட வயசு 18 டிவைடட் பை நம்மளுக்கு வந்து அவங்க சிஸ்டரோட வயது தெரியாது, அது வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து இதுல வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ வந்து எக்ஸ் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ எக்ஸ் வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 இன்ட்டு இந்த பக்கம் இருக்கிற ஃபிராக்ஷன் வந்து அந்த சைடு போகும்போது என்ன ஆகுனா தலைகீழம் ஆயிடும். ஸோ வந்து 4/3ன்னு வரும். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 3 6 18. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணணும் எவ்வளவு வரும்? 6 நாள் 24. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ எக்ஸ் 24னா அதாவது அவங்களோட சகோதரியோட வயது வந்து பாத்தீங்கன்னா 24 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 24 வருஷங்களுக்கு ஆப்ஷன் டி. ஸோ வந்து அவருக்கு 18 வயசா இருந்துச்சுன்னா அவங்களுடைய சகோதரிக்கு அதாவது அவங்களோட சிஸ்டருக்கு வந்து 24 வயசா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, 7th கொஸ்டின். இஃப் 3:7 is to x is to 4. ஒன்றும் இல்லை, இது எப்படி எழுதலாம்னா இது ரொம்ப ஈஸியான சம். இது 3:7ன்றத நம்ம 3/7 எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்தது x is to 4ன்னு கொடுத்துருக்காங்கன்னா x/4ன்றதுக்கான அர்த்தம். ஸோ வந்து இது 2 கோலன் வந்து நடுவில் கொடுத்துருக்காங்களா, எப்படி இதை எப்படி எழுதிக்கலாம்னா இப்போ 3/7 is equal to x/4ன்றது தான் அதோட அர்த்தம். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த எக்ஸ் மட்டும் எவ்வளோன்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் மட்டும் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ மற்ற வேல்யூஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். 3/7 அப்படியே இருக்கும். இந்த 4 தான் வந்து நம்மளுக்கு இந்த சைடு வர மாதிரி, அப்போ வந்து இன்ட்டு 4 ஆயிடும். சரிங்களா? இப்போ வந்து இது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணி போடலாம். 3 12 டிவைடட் பை 7. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 12/7. 12/7 என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆர்மிக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே இருக்கும், பேசிக்காக தாங்க இருக்கும். சரிங்களா? நீங்க வந்து அதை எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்க, எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கிறது தான் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 2000 at 6% per annum in 3 years is. அதாவது வந்து நம்மள வந்து தனி வட்டி எவ்வளவு கேட்கறாங்க. எளிய வட்டின்றதுனா தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ 3 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு வந்து தனி வட்டி எவ்வளவா இருக்கும்? 3 ஆண்டுகளுக்கு 2000 ரூபான்ற ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து தனி வட்டி கால்குலேட் பண்றாங்க. 6% வட்டி வீதம்னா 3 ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தனி வட்டி எவ்வளவா இருந்திருக்குன்றது கேட்கறாங்க. சரிங்களா? தனி வட்டிக்கான ஃபார்முலா, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா PNR டிவைட் பை 100. ஓகேங்களா? இதுல இந்த Pன்றது பிரின்சிபல், பிரின்சிபல்னா அசல். அசல் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2000 ரூபாய் அசலுக்கு. எத்தனை வருஷம்? 3 வருஷம். n is equal to 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டி? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. சரிங்களா? இது வந்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இந்த ஃபார்முலால நம்மளுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். சரிங்களா? 2000 இன்ட்டு என்னோட வேல்யூ 3 வருஷம் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% டிவைட் பை 100. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு 0 இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். 3 18 18 இன்ட்டு 2 எவ்வளவு வரும்? 36. அப்போ 360. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கு? 360. 360 எந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் பி. சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்க அகப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுல இருந்து சப்போஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொன்னாலும் இப்போ இந்த வேலையை கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்கும் ஈஸி, ஆர் கண்டுபிடிக்கிறதும் இந்த வேலையை கொடுத்துட்டு ஆர் கண்டுபிடிக்க சொன்னாலும் நம்ம வந்து இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 9th கொஸ்டின். ஒரு கார் 120 நிமிடங்களில் 38,000 மீட்டர் தூரத்தை கடக்கிறது அப்படின்னா காரோட வேகம் வந்து என்னவா இருக்கும்? அதாவது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? கிலோமீட்டர் பெர் மணில நம்மள வந்து
வந்து கன்வெர்ட் பண்ணி அதோட ஸ்பீடு என்னன்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ டைம்ல போயிருக்குது? டைம் வந்து 120 நிமிஷம், மினிட்ஸ். டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் பண்ணிருக்குதுன்னா 38,000 மீட்டர் வந்து கவர் பண்ணிருக்கு. இப்போ வந்து நம்மள வந்து என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர்ல வந்து கால்குலேட் பண்ணி கொடுங்க ஸ்பீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல வேணும்னா நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கணும்னா கிலோமீட்டர்ல இருக்கணும். டைமும் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹவர்ல வரணும். சரிங்களா? இது வந்து ஹவர்ல மாத்துறதுக்கு என்ன ஃபார்முலா? ஹவர்ல மாத்தணும்னா வந்து மினிட்ஸ்ல இருக்கிறது ஹவர்ல மாத்துறதுக்கு டிவைடட் பை 60. அதாவது கொடுத்துருக்க அந்த மினிட்ஸை 60ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஹவர்ல கிடைச்சிடும். இப்போ ஒரு 60 120ன்றது 2 60 120 வந்துடும். ஸோ வந்து 2 மணி நேரம். அடுத்தது மீட்டர்ல இருக்கா? மீட்டர்ல இருக்கிறது நம்மளுக்கு என்ன வேணும்? கிலோமீட்டர் வேணும். கிலோமீட்டர் வேணும்னா இது என்ன பண்ணலாம்? 1000 நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா கிலோமீட்டர்ல நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா ஒரு கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து 1000. அப்படின்னா இதை வந்து நம்ம 1000ஆல டிவைட் பண்ணலாம். 3 0க்கு 3 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 38 கிலோமீட்டர். 2 மணி நேரத்துல 38 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணிருக்குதுன்னா அதோட ஸ்பீடு என்னன்றத நம்மள கேக்குறாங்க. ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேங்களா? ஸ்பீடுக்கான ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கவர் பண்ணிருக்குது? 38 கிலோமீட்டரும். டைம் எந்த டைமுக்குள்ள போயிருக்குன்னா 2 மணி நேரத்துல போயிருக்கு. அப்போ 38 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஒரு 2 மிச்சம் 1 9. அப்போ 19. அப்போ ஸ்பீடு வந்து 19 கிலோமீட்டர் பர் ஹவர்ல வந்து டிராவல் பண்ணிருக்குது. எங்க கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி வந்து 19 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேங்களா? யூனிட் கன்வர்ஷன் இதில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் சொல்லிருக்காங்க சம். ஓகே, இது 2 வேல்யூஸ் இருக்குது. இந்த 2 இது மட்டும் கூட்டிட்டா போதும். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? 2x plus 3y minus 9z 7y plus 3z கூட்டினா என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல எக்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 0ன்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ எக்ஸ் இல்லாமனா கூட்டினா என்ன வரும்? 2x வரும். 2x plus 0 2x பிளஸ் இந்த இடத்துல பாருங்க 3y இருக்கு, இந்த பக்கம் 7y இருக்கு. கூட்டணும் நம்மளுக்கு 10y வரும். இந்த இடத்துல பாருங்க மேல வந்து மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கு. ஆக்சுவலா பெரிய நம்பர் இதுதான், இருந்தாலும் வந்து மைனஸ் சைன்ல இருக்கு. மைனஸ் சைன்ல இருந்துச்சுன்னா இப்போ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிச்சுட்டு எந்த குறியீடு இருக்கோ அந்த குறியீடு போட்டுக்கணும். இப்போ 9ல வந்து 3 போச்சுன்னா நம்மளுக்கு வந்து 6 சட்டுன்னு வரும். பெரிய குறியீடு வந்து எது? பெரிய வேல்யூ வந்து 9 தான். அப்போ அதுக்கு பக்கத்துல இருக்க குறியீடு மைனஸ். சரிங்களா? இதுதான் ஆன்சர். அப்போ 2x plus 10y minus 6z தான் ஆன்சர். ஆப்ஷன் எதுல கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? 2m minus 3 is equal to m by 3 plus 7 எனில் m உடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ m மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். ஈஸி தான் இது. என்ன கொடுத்துருக்காங்க? 2m minus 3 is equal to m by 3 plus 7. இதெல்லாம் நம்ம இந்த m மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, m எல்லாம் வந்து ஒரு சைடா கொண்டு வந்துடலாம். அன்னோன் வேல்யூ நம்மளுக்கு m தானே. m எல்லாம் ஒரு சைடா கொண்டு வந்துட்டு நவுன் வேல்யூஸ்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிடலாம். ஓகேவா? இப்போ இதுல 2m மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். 2m வச்சுட்டு இந்த பிளஸ் 3 அந்த சைடு சாரி மைனஸ் 3 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? பிளஸ் 3 ஆகிடும். அப்போ m by 3 plus 7 plus 3 வருமா? அப்போ 2m is equal to m by 3 plus 10. ஓகேவா? இப்போ இந்த m by 3 வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 2m இந்த m by 3ன்றது இங்க பிளஸ்ல இருக்குது, இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிடும். அப்போ மைனஸ் m by 3 is equal to இந்த பக்கம் இருக்கிறது பேலன்ஸ் 10 மட்டும் தான். 10 வந்து பிளஸ்ல தான் இருக்கு. ஸோ வந்து வெறும் 10 மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இது பாருங்க, இங்க வந்து பேஸ் வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ வந்து அடிமானம் வந்து வேற வேற இருக்குது. அப்ப என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை அப்படி பண்ணிக்கலாமா? இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 3 2 6 6m மைனஸ் m டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 10. இப்போ இந்த 3 வந்து இங்க டிவைட்ல இருக்கு, அந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகிடும்.
ஸோ 6m மைனஸ் m இஸ் ஈக்குவல் டு இந்த 3 இன்ட்டு 10 எவ்வளோ வரும் டேரக்டா போட்டுலாம் 30. ஓகேவா? இப்போ வந்து 6m மைனஸ் mன்றது என்ன ஆகும்? 5m ஆயிடுமா? ஏன்னா 6m இருக்குது, அதுல ஒரு m போச்சுன்னா 5m, இது வந்து 30. இப்போ இந்த 5 வந்து இங்க மல்டிபிள் இருக்குது, அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? டிவிஷன் ஆயிடும். அப்போ m இஸ் ஈக்குவல் டு 30 டிவைடட் பை 5 வருமா? அப்போ m ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 4 5 5 6 5 30. அப்போ m இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 6ன்னு கிடைக்குது. ஓகேவா? 6 வந்து எதில் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் பி. ஓகேவா? ஈஸி தான். அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த சம் என்ன சொல்லிருக்காங்க? Anita appeared in 2 consecutive tests and scored 60 and 80 marks out of 100. If the weightage of this exam is 50% each, find her final score. ஓகே, என்ன சொல்லிருக்காங்க? அனிதா வந்து ரெண்டு எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்றா. அதோட எக்ஸாமோடைய மார்க் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் மார்க் வந்து 100ன்னு சொல்லியிருக்காங்க. 100க்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல 60 மார்க்கும், ரெண்டாவது எக்ஸாம்ல 80 மார்க்கும் வந்து வாங்கியிருக்கா அனிதா. அப்போ வந்து டெஸ்ட் 1ல வந்து எவ்வளவு மார்க்? 60 மார்க்கும், டெஸ்ட் 2ல வந்து 80 மார்க்கும் அனிதா வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்த தேர்வுகளின் வெயிட்டேஜ் ஒவ்வொன்றும் 50% எனில், வெயிட்டேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு எக்ஸாம், அதாவது வந்து இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்குதுன்னா அது வந்து எவ்வளவு மார்க் கண்டக்ட் பண்ணிருப்பாங்க? 100 மார்க் கண்டுபிடிக்காங்க. அப்போ வந்து 60/100. ஓகேவா? இந்த 100ன்றது வந்து 50% நமக்கு சொல்லிட்டாங்க. அப்போ ஒவ்வொன்றும் 50% அப்படின்னா இதுவும் வந்து ஒரு 50% வெயிட்டேஜ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்டும் செகண்ட் டெஸ்ட்டுக்கும் வந்து வெயிட்டேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 50% கொடுத்துருக்காங்க. அப்போ 80 டிவைட் பை 100ன்றது இந்த 100ம் வந்து இதுல 50% தான். அப்போ 50% இது டோட்டலா வந்து 100%. அப்போ 200ன்றது தான் வந்து நம்மளுக்கு 100% இருந்துச்சுன்னா, இப்போ அனிதா எடுத்திருக்கிற இந்த 60 மார்க் பிளஸ் 80 மார்க் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். 60 பிளஸ் 80 எவ்வளவு வரும் நம்மளுக்கு? அப்போ டெஸ்ட் 1 பிளஸ் டெஸ்ட் 2ல அனிதா எடுத்த மார்க் வந்து நம்மளுக்கு 140. 60 80 கூட்டம் நம்மளுக்கு வந்து 140 கிடைக்குது. ஓகேவா? இது வந்து அனிதா எடுத்த மார்க். இந்த அனிதா எடுத்த மார்க் வந்து இப்ப அந்த 100% நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து 200 நம்ம 100ன்னு சொல்லிட்டோமா, 100%. அப்போ இந்த 140ன்றது நம்மளுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜா இருக்கும் அதுதான் கேட்கறாங்க. ஓகேவா? இது வந்து எப்படி கேன்சல் பண்ணலாம்னா, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்ப 20 இருக்கா, இதுல வந்து இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 இங்க கேன்சல் பண்ணிடலாம். 1 2 7 2 14. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 70ன்னு வரும். அப்போ x is equal to 70%. ஓகேவா? சாரி, 70% 70 மார்க். இவங்க வந்து மார்க் தான் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 50% மார்க்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 50% x is equal to 70ன்றது ஆப்ஷன் பி. ஓகேவா? இது அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி பண்ணலாம் பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் 60 இருக்குல்ல, இது வந்து 50% சொல்லிட்டாங்களா. இப்ப 50% 100 இருந்துச்சுன்னா 60ல 50% நம்மளுக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? 30. ஏன்னா 100 50ன்றது வந்து 100ல பாதி தான் 50. அப்ப 60ல பாதி 30ன்றது தான் வந்து அவளோட மார்க்கா இருக்கும் 50க்கு. அப்போ 80ன்றது எவ்வளவு இருக்கும்? இப்ப 100ன்றது 50 இருந்துச்சுன்னா 80ன்றது 40 இருக்கும். அப்போ 30யும் 40யும் நம்மளுக்கு கூட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 70. ஸோ வந்து 70 மார்க் தான் வந்து அனிதா ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? வெயிட்டேஜ்ன்றது ஒரு எக்ஸாமுக்கும் அவங்க கொடுக்குற அந்த மதிப்பு. ஓகே, அடுத்த சம் என்ன சொல்லிருக்காங்க? ஒரு நாற்கரத்தின் 4 கோணங்களும் 1:2:3:2 என்ற விகிதத்தில் இருந்தால் மிகச்சிறிய கோணம் என்ன? அதாவது வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது குவாட்ரிலேட்டர்னா என்ன? 4 பக்கங்களால் அடைப்பட்ட ஒரு பரப்பு தான் வந்து குவாட்ரிலேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல வந்து இதோட ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1:2:3:2 இந்த மாதிரி ஒரு ரேஷியோல இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதோட டோட்டல் ஆங்கிள் ஒரு குவாட்ரிலேட்டர்ல இருக்குன்னா அதோட மொத்த கோணங்களோட கூடுதல் வந்து என்னவா இருக்குன்னா
கோணங்களோட கூடுதல் நம்மளுக்கு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 360 டிகிரியா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 360ன்றத இங்க வந்து ஸ்பிட் பண்ணிருக்காங்கன்றது அர்த்தம். பகுதி பகுதியா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? 360ல ஒரு பகுதி 2 3 2. இப்போ இது மொத்தத்தையும் கூட்டணும்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 1 + 2 + 3 + 2 ஈக்குவல் டு இது வந்து 8ன்னு வரும். இந்த 8 தான், அதாவது வந்து இந்த 360 8ஆ ஸ்பிட் பண்ணி இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க? மிகச்சிறிய கோணம் என்றதை கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய கோணம்னா இந்த 1ன்றது தான் நம்மளுக்கு வந்து மிகச்சிறிய கோணமா இருக்குமா? சோ வந்து இந்த 1 வந்து எவ்வளவுன்றது அதாவது ஒரு பார்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதோட ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும். இது ஒரு பார்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 360 டிகிரி இருக்குல்ல, 360 தான் நம்மளுக்கு வந்து 8ஆ ஸ்பிட் பண்ணிருக்காங்க. சோ இதை பிரிச்சிடலாம். இது எப்படி பிரிச்சு எழுதலாம்? 320/8 பிளஸ் 40/8 இப்படி பிரிச்சுக்கலாமா? 360 தான் நான் வந்து டிவைட் பண்றதுக்கு ஈஸியா வந்து பிரிச்சு எழுதுக்கேன். சரியா? அப்போ 1 8 8 4 8 32 1 0 1 8 8 I 8 40. அப்போ கூட்டம்னா எவ்வளவு வரும்? சாரி, இது அந்த 5 கூட்டம் நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 45 டிகிரி. அப்போ வந்து அந்த ஒரு பங்கு, அதாவது நம்ம இதை கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்கு தான். ஓகேவா? இந்த ஒரு பங்கு தான் நம்மளுக்கு வந்து மிகச்சிறிய வேல்யூவாக இருக்குது. இப்போ மிகச்சிறிய கோணம்ன்றது வந்து இந்த 45 டிகிரி தான். ஓகேவா? இதுவே வந்து மிகப்பெரிய கோணம் எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா, இது வந்து ஒரு பங்கு தான் வந்து 45 டிகிரி. அப்போ மிகப்பெரிய கோணம்ன்றது வந்து 3 பார்ட்டா இருக்குதா? 3 பார்ட்னா இந்த 45 3 வாட்டி நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து மிகப்பெரிய கோணமா இருக்கும். அப்ப 45 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? 15 1 3 12 12 1 13 135. அப்ப மிகப்பெரிய கோணம்ன்றது வந்து இந்த கோணம் வந்து நம்மளுக்கு வந்து 135 டிகிரியா இருந்திருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வழக்கமான பலகோணம் அதன் ஒவ்வொரு உள்கோணமும் 135 டிகிரி ஆகும். அது எத்தனை பக்கங்களை கொண்டுள்ளது? ஒண்ணு இல்ல, ஒரு பாலிகன். பாலிகன்னா என்னதுன்னா, இப்ப வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு பென்டகன்னா வந்து 5 பக்கம் இருக்கும், ஒரு எக்ஸகன்னா 6 பக்கம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாலிகன். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த பக்கங்கள்லாம் இருக்குது பாத்தீங்களா, இந்த பக்கம் எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும். இந்த பக்கம் எல்லாம் சேமா இருந்து அதால அடைப்படுறது தான் வந்து அது வந்து ஒரு பலகோணம், அந்த ஒரு அமைப்புல வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வழக்கமான பலகோணம் அதன் ஒவ்வொரு உள்கோணமும் 35 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, பார்த்துடலாமா? ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்குது, நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்படி. ஓகேவா? உள்கோணம்னு சொல்லியிருக்காங்களா? உள்கோணம்ன்றது ஒன்றும் இல்லை, இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து உள்கோணம். இது வந்து ஒரு 135 டிகிரியா இருக்குது அப்படின்னா, 135 டிகிரியா இருக்குது அப்படின்னா இதுல வந்து டோட்டலா எத்தனை பேஜ் பக்கங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து உள்கோணம் 135 டிகிரி. நம்மளுக்கு வந்து வெளிக்கோணம் இருக்குங்களா, வெளிக்கோணம்ன்றது வந்து இந்த இங்க வெளியே வருது பாத்தீங்களா, இது வந்து போட்டோம்னா டோட்டலா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குதா. இது டோட்டலா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னா 180 டிகிரின்றது நம்மளுக்கு தெரியும், அதோட கோணம். இப்போ வந்து இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குதா. இப்போ வந்து 35ன்றது வந்து இதோட வேல்யூனா, இந்த இடத்துல இருக்கிறது வேல்யூ என்ன இருக்கும்? 135 மைனஸ் சாரி 180ல இந்த 135 போச்சுன்னா அந்த வேல்யூ தானே இங்க இருக்கிறதா இருக்கும். அப்ப 135 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 45 டிகிரி. ஸோ இந்த இடத்துல இருக்கிற மதிப்பு வந்து நம்மளுக்கு வந்து 45 டிகிரியா இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து உள்கோணம்ன்றது வந்து உள்கோணம் நம்மளுக்கு 135 டிகிரியா இருக்குதுன்னா நம்மளுக்கு வெளிக்கோணம் என்னவா இருக்குது? 45 டிகிரியா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 45 டிகிரின்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ஓகே. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எந்த ஒரு பலகோணமா இருக்கட்டுமே அதுல வந்து இந்த வெளிக்கோணம் இருக்குது பாத்தீங்களா, இந்த வெளிக்கோணத்தோட கூடுதல், அதாவது வந்து இங்க ஒரு வெளிக்கோணம் வருதா, இங்க ஒரு வெளிக்கோணம் வருமா, இங்க ஒரு வெளிக்கோணம், இங்க ஒரு வெளிக்கோணம், சாரி இங்க ஒரு வெளிக்கோணம். சோ இதோட கூடுதல் எல்லாமே வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 360 டிகிரியா இருக்கும். ஓகேவா? வெளிக்கோணங்களின் கூடுதல் வந்து நம்மளுக்கு 360 டிகிரியா இருக்கும். சோ வந்து இதோட ஒரு கோணத்தோட வேல்யூ வந்து நமக்கு 45 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ வந்து இந்த 360ல இந்த 45 டிகிரியை வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்துட்டோம்னா அப்போ மொத்தம் எத்தனை கோணங்கள் இருக்குன்னு தெரியல. ஏன்னா இது ஒரு பார்ட் தெரிஞ்சிருச்சு.
அப்போ வந்து மொத்தமா எத்தனை பார்ட் இருக்குதுன்றத நம்ம வந்து இந்த 360 வெளி கோணத்தால நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஒரு பக்கத்தால நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்த்தோம்னா கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ வந்து பக்கங்களின் எண்ணிக்கை n is equal to இந்த 360 டிகிரி டிவைடட் பை 45 எவ்வளவு வரும்? 9 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 5 9 45, 4 9 36, ஓகேங்களா? 40, 1 5 5, 8 5 40. அப்போ மொத்த பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து 8 பக்கம் கிடைச்சிருக்கு. 8 பக்கம் கிடைச்சிருக்குன்னா அப்போ அது என்னவா இருக்கும்? ஒரு எண் கோணமா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி அப்ப எண் கோணம்னா என்ன இருக்கும்? ஒரு பக்கம் 2 3 4 5 6 7 8. ஓகேவா? இதுதான் எண் கோணம். அப்போ இதுல இருந்து ஒரு வெளிக்கோணம், வெளிக்கோணம், இதோட வெளிக்கோணம், இதோட வெளிக்கோணம். இப்போ இங்க இருக்கிற இந்த கோணங்களோட மொத்த கூடுதல் வந்து நம்மளுக்கு என்னவா கிடைச்சிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரியா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ 8 பக்கம் இருக்குது. சரி, ஓகே. அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம். ஒரு நூலின் உதவியுடன் 28 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வகம் உருவாக்கப்படுகிறது. அதே நூலை கொண்டு ஒரு சதுரம் உருவாக்கப்படுகிறது எனில் சதுரத்தின் பக்கம் என்னவாக இருக்கும்? ஓகேங்களா? புரியுதா இது? ஒரு நூல் இருக்குது. ஒரு நூலை வச்சு என்ன பண்றாங்கன்னா 10 மீட்டர் அகலம், 10 மீட்டர் அகலமும் 28 மீட்டர், சாரி, ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு நூல்ல 28 மீட்டர் நீளம், ஒரு நூல் ஒன்று எடுத்துக்கிட்டு 28 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலத்திலயும் வந்து ஒரு செவ்வகத்தை வந்து கிரியேட் பண்றாங்க. செவ்வகம்னா எப்படி இருக்கும்? ரெண்டு பக்கம் வந்து ஆப்போசிட்ல சேமா இருக்கும். அப்போ இது வந்து 28 மீட்டர் ஆகவும் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு 10 மீட்டராகவும் இருக்குதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு த்ரெட் தான். ஒரு நூலை வச்சு இது மாதிரி வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க ஒரு ரெக்டாங்குலர் பார்ட். ஓகேவா? இதை வந்து அவங்க வந்து இப்ப ஸ்கொயர் மாதிரி மாத்திட்டாங்க. இதை வந்து ஸ்கொயரா மாத்திட்டாங்க அப்படின்னா இதோட சைடோட வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த சதுரத்தோட பக்கம் வந்து என்னவா இருக்குன்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அதே நூல் தான் நீங்க மாத்திருக்காங்க. இப்போ இந்த ரெக்டாங்குலர் வந்து எந்த சுற்றளவில் இருக்குதோ, அதாவது எந்த பெரிமீட்டர்ல இருக்குதோ அதே பெரிமீட்டர்ல தான் வந்து இந்த சதுரமும் வந்திருக்கும். சரிங்களா? அப்போ பெரிமீட்டர், ரெக்டாங்குலரோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன? சுற்றளவுக்கான ஃபார்முலா செவ்வகத்தின் சுற்றளவு. செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்? 2 × L + B. ஓகேவா? 2 × L 28 மீட்டர் பிளஸ் பிரெத் 10 மீட்டர்னு வச்சு, இப்போ 2 × 38. ஓகேவா? 38 × 2 எவ்வளவு வரும்? 76. ஓகேவா? அப்போ ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து நம்மளுக்கு 76 மீட்டரா இருந்துச்சுன்னா சதுரத்தோட பெரிமீட்டர் ஃபார்முலா வச்சு நம்ம சதுரத்தோட பக்கம் கண்டுபிடிச்சலாமா? சதுரத்தோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன? சதுரத்தோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா வந்து 4a. ஓகேவா? இதை எரேஸ் பண்ணிக்கலாம். அப்போ சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து நம்மளுக்கு 4a. சதுரத்தோட சுற்றளவும் இந்த செவ்வகத்தோட சுற்றளவும் என்ன இருக்கும்? சேமா தானே இருக்கும். அப்போ இங்க 76 இருந்துச்சுன்னா 4a. அப்ப இந்த நம்ம a மட்டும் கண்டுபிடிச்சோம்னா சதுரத்தோட பக்கம் என்னன்னு தெரியுமா? அப்ப a is equal to 76. இந்த பக்கம் மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷன்ல வந்துடும், டிவைடட் பை 4. அப்போ a is equal to 4 பல்ல அடிச்சோம்னா 1 நாள் 4, 1 நாள் 4, மிச்சம் 3, 9 நாள் 36. அப்போ 19 மீட்டர். அப்போ வந்து 28 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் இருக்கிற ஒரு செவ்வகத்தை கிரியேட் பண்ற அந்த நூலை வச்சு ஒரு சதுரத்தை கிரியேட் பண்ணாங்கன்னா அந்த சதுரத்தோட பக்கம் வந்து என்னவா இருக்குன்னா 19 மீட்டரா இருக்கும். அதாவது இந்த பக்கம் 19 19 19 19. ஏன்னா சதுரத்துக்கு வந்து 4 பக்கமும்
சேமா இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான், எல்லா கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. ஓகே, இதே மாதிரி வந்து அடுத்த செஷன்லயும் வந்து நம்ம அடுத்த கிளாஸ் வரும்போது இன்னொரு 15 கொஸ்டின்ஸ் கொண்டு வரோம். அந்த 15 கொஸ்டின்ஸை எப்படி நம்ம டிரைவ் பண்ணலாம், இல்லை எப்படி நம்ம ஈஸியாக கொண்டு போகலான்றதை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.